ஹைடா சுகர்ஸ் லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தோன்னா நீங்கள் வந்து சியோல் போயிருப்பீங்க. அங்கே வந்து சாப்பிட்ணுன்னு சொல்லியிருப்பீங்கன்னா பாய்ஸ் வந்து உங்களை ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஃபுட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. அங்கே ஒரு கன் ஷூட் சத்தம் கேட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்த்து பயந்துருப்பீங்க. பாய்ஸ் தான் இல்லை நீ சாப்பிடு, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உன்னை பத்திரமா அப்படின்னு. ஜிமினும் ஜேகேவும் வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்கடா. நீங்கள் கடகடன்னு சாப்பிட்டுருக்கீங்க. அப்போ பாய்ஸ் தான் அப்படியே கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் தான் டக்குன்னு திரும்பிட்டு பார்க்குறீங்க. மற்ற பாய்ஸ் எல்லார் கையிலையுமே கன் இருக்குது. இங்கே ஜிமின் கையிலையும் ஜேகே கையிலையும் கூட கன் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள்லாம் யார் அப்படின்றீங்க. நாங்களாம்மா உன் புருஷங்க, அதில் என்னடி உனக்கு டவுட்டு அப்படின்றாங்க. நீங்கள் இல்லை கையில் கன்னெல்லாம் வச்சுருக்கீங்களே அதான் பயமாக இருக்குது அப்படின்றீங்க. பயப்படாதடி செல்ல பொண்டாட்டி, பயப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் வந்து இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பிஸ்னஸில் எங்களுக்கு சில எனிமிகள் இருக்காங்க. அவங்களெல்லாம் சமாளிக்கணுன்னா இப்படி இருந்து தான் ஆகணும். நீ சாப்பிட்டியா அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிட்டு வர்றீங்க. அப்போ ஜேகேவும் ஜிமினும் தான் உங்களை அப்படியே ஹக் பண்ண மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்கடா. மற்ற பாய்ஸ் எல்லாம் உங்களை சரௌண்ட் பண்ணி வராங்க. நீங்கள் இதை அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. சுகா, ஆரம்ஸ், ஜின்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஷூட் பண்ணியிருப்பாங்க. பக்கத்தில் இருந்த அந்த எனிமீஸ்லாம் அவங்களாம் வந்து கீழே விழுகிறாங்க. அவங்கள பார்த்துட்டு தான் நீங்கள் பயந்துருப்பீங்க. அப்படியே கண்ணை மூடிட்டு ஜிமினை தான் அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின்கா செம்ம ஹாப்பி. அச்சோ வைனனை ஹக் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செம்ம ஹாப்பி. இந்த பக்கம் ஜேகேவா, இருக்க சுச்சுவேஷன் என்ன ரொமான்டிக்காக பண்ணிகிட்ருக்க நீ, ஒழுங்கு மரியாதை போய் காரில் ஏறலாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே வந்து ஜிமினையும் உங்களையும் அப்படியே கூட்டிகிட்டு வந்து இந்த காரில் ஏற்றுறாரு. ஜிமின் தான் அப்படியே ஒரு கற்பனை உலகத்துக்கே போயிட்டாரு. நீங்கள் ஹக் பண்ணதும் வாய்னா இங்கே போகிற அப்படின்றாரு. நீங்கள் வந்து தள்ளிக்கு வந்தோன்னே ஜேகே தான் மூடுறியா, இங்கேருந்து வீட்டுக்கு போகணும், கம்முன்னு உட்காரு அப்படின்றாரு. இப்போ ஜிமின் தான் இவனுக்கு பொறுக்காதே, பக்கத்தில் நான் பாயிண்ட் பக்கத்தில் போயிட்டாலே இவனுக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காருடா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லா பாய்ஸும் வந்து உள்ளே ஏறுறாங்க. அப்போது உங்களுக்கு சைடில் வந்து நம்ம சுகா வந்து உட்காடுறாருடா. மற்ற பாய்ஸ்லாம் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஈவன் ஜேகே கூட கம்முன்னு உட்காந்துருக்காரு. ஏன்னா சுகா வந்து எதுவும் பண்ண மாட்டார், அமைதியாக தான் இருப்பார் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. நீங்களும் வந்துட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்கடா. அப்போ டக்குன்னு உங்களுக்கு யாரோ ஏதோ ஃபீல் ஆகுது உங்கள் பாடியில். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் பாடி வந்து அப்படியே பார்க்குறீங்கடா. உங்கள் ஹிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கேன் போட்ட மாதிரி உங்கள் லெஃப்ட் சைடில் வந்து யாரோ கிள்ற மாதிரி இருக்குது. ஒரு வேளை ஜேகேவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. ஜேகே இல்லை, அவர் பாட்டுக்கு தூங்கிட்டு வராரு ஜிமின் மேலே சாஞ்சு. என்ன இவன் இல்லையா, அப்போ ஜிமினா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை பார்க்குறேன். ஜிமினும் தூங்கியிருப்பார். அப்படியே திரும்பி சுகாவை பார்க்குறீங்க. சுகா வந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. நீங்களா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பின்னாடி பார்க்குறீங்க பாருங்கள். சுகாவோட ஹேண்ட்ஸ் தான் அவங்க பின்னாடி அப்படியே ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு ஹேண்ட் விட்டு அவங்களுக்கு இடுப்பில் வந்து அப்படியே கிள்ளியிருப்பார். இன்னும் வந்து சுகாவோட ஹேண்ட்ஸ் உங்கள் ஹிப்பில் தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஷாக்காக சுகாவை திரும்பி பார்க்குறீங்க. இவர் என் கூட பேசினதே இல்லை, இவர் என்ன இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷிகாவே பார்க்குறீங்க. ஷிகா வந்து டக்குன்னு திரும்புகிறாரு. மற்ற பாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உட்காந்துட்ருக்காங்கடா. அதாவது ரோட் சைட் பார்த்த மாதிரி உட்காந்துருக்காங்க. நீங்கள் தான் லாஸ்ட் சீட்டில் பேக் சைட் சீட்டில் உட்காந்துட்ருக்கீங்க. அது வந்து 3 கேபினாக இருக்கும்டா அந்த காரு. பேக் சீட்டில் தான் வந்து 4 பேர் உட்காந்துருக்கீங்க. இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து 2 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர், டிரைவர் ஒருத்தர், இந்த மாதிரி 8 பேர் தான் வந்து காரில் போயிட்டுருக்கீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகா தான் உங்களை அப்படியே இழுத்து வச்சு போய் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சுகா என்ன இவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சுகாவோட கிஸ்ஸை உங்கள் லிப்ஸை பிடிச்சி அப்படியே கடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக மவுத் ஓப்பன் பண்ணீங்க, டங்கெல்லாம் விட்டு கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. ஐயோ இன்னும் இவர் இப்படி கிஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் பயமாகவும் ஆகுது. அவரோட ஹேண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் பாடி மேலே இருக்குடா. ஹிப்பில் பிடிச்சிருப்பார்ல, அவங்க பாடி மேலே டைரெக்டாக வந்து பட்டுட்ருக்கு. இன்னொரு ஹேண்டை வந்து அப்படியே உங்கள் செஸ்ட்டில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணுறாரு. நீங்களா ஐயோ போச்சு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயத்தோட பார்த்துட்ருக்கீங்க. அப்போ சுகா தான் அவங்கள விட்டுட்டு அப்படியே லைட்டாக ஸ்மித் பண்ணுறாரு. நீங்களா என்ன பண்ணா இவன் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. சுகா அவங்கள பார்க்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ரோட் சைட் பார்த்துட்டு கேஷுவலாக உட்காந்துட்டு வர்றாரு. நீங்கள் தான் அப்படியே பார்க்குறீங்க. வீடு வருது. வீடு வந்தோன்னே டக்குன்னு எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் தாண்டா இறங்குறீங்க. இறங்கிட்டு அப்படியே குடுன்னு உள்ளே ஓட போகிறீங்க. அப்போ உங்கள் அத்தை தான் வைன் நீலடி அப்படின்றாங்க. என்னத்த அப்படின்றீங்க. பாய்ஸ் கூட போய் இல்லை, நான் ஆர்த்தி எடுக்கணும் அப்படின்றாங்க. சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அப்படியே பாய்ஸ் கூட நிற்கிறீங்க.
அப்படியே ஆரத்தி எடுத்து உங்களை வந்து அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்கடா. ஆரம் வந்து கேட்டிருப்பாரு அந்த ஆரத்தி எடுக்கும்போது, "ஏன் ஓடுன?" அப்படின்னு கேட்குறாரு. நீங்களா, ஒன்றும் இல்லை" அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வந்து என்ன சுகா தான் நிற்கிறாரு, ரைட் சைடில் தான் ஆரம் நின்றுட்டுருக்காரு. அதனால் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே "அத்தை நான் உள்ளே போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு உள்ளே ஓடி போகிறீங்க. இங்கே எங்கே சமையல் கட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டு பார்த்து தான் போகிறீங்க. போயிட்டு இந்த செல்ஃப் கிட்ட போயிட்டு நின்றுக்கிறீங்கடா. அப்போ உங்கள் அத்தை தான் உள்ளே வந்துட்டு, "என்னடி இங்கே வந்துட்டேன், ஹால்லே உட்கார வேண்டியதானே சோஃபாவில்" அப்படின்றாங்க. அந்த "இல்லை நான் இங்கே இருந்துக்கிறேன்" அப்படின்றீங்க. "இங்கேயே வா, ஏய் என்ன இதுதான் ஒரு ரூம்னு நினச்சியா, இது சமையல் கட்டுடி" அப்படின்றாங்க. அது தெரியுது அத்தை, நான் நான் எந்த ரூம் போகணும்" அப்படின்றீங்க. "எந்த ரூமா? ஏய் என் பசங்க ரூம் தான், அதோ மேலே இருக்கு போ" அப்படின்றாங்க. மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து எட்டி பார்க்குறீங்க. வாய்ஸ் யாருமே ஹாலில் இல்லை, எல்லாருமே வந்து அவங்கவுங்க ரூமுக்கு போயிருப்பாங்களா. மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே 7 ரூம் இருக்குது. அதை பார்த்துட்டு, "என்னத்த மேலே ஃபுல்லாக ரூமாக இருக்குது, எந்த ரூமில் யார் இருப்பாங்க" அப்படின்றீங்க. "ஏய் மேலே போ, அதுக்கு அந்த ரூம் முன்னாடி போய் நின்னினாலே உனக்கே தெரிஞ்சிடும் யார் உள்ளே இருக்காங்கன்னு" அப்படின்றாங்க. நீங்களா, அப்படியா, சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மேலே ஏறி போகிறீங்கடா. உங்கள் பேக் வந்து எல்லா பாய்ஸ் ரூம்லேயுமே உங்கள் ட்ரெஸ் இருக்கும்னு உங்கள் அத்தை சொல்லியிருப்பாங்க. நீங்கள் உங்கள் பேக்கில் ஒன்றும் எடுக்கலை, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே மேலே போகிறீங்க. மேலே போய் பார்த்தீங்கன்னா லைனாக ரூம்ஸ் இருக்குது. ஒரு ரூம்லேருந்து ஒவ்வொரு மாதிரி சத்தம் வந்துட்டுருக்கு. நீங்கள் ஒரு ரூம் முன்னாடி போய் நிற்கிறீங்க. சரியான மியூசிக் சவுண்டு, காதை கிழிக்குது. அது பார்த்தோன்னா லைட்டாக டோர் ஓப்பனாக தான்டா இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. உள்ளே அப்படியே வீதான் அப்படியே வைப் பண்ணிகிட்ருக்காரு. ஐயோ இவனா, இவன் பக்கத்தில் போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குடுன்னு ஓடுறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எந்த சவுண்டுமே கேட்கல, ரொம்ப அமைதியாக இருக்குது. என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை வந்து அப்படியே ஓன் பண்ணுறீங்க. உள்ளே ஆரம் தான் உட்காந்து அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டில் ரிலாக்ஸாக உட்காந்துருக்காருடா. அதை பார்த்துட்டு, அந்த ரூமில் மியூசிக் கேட்டுச்சு, இந்த ரூமில் மியூசிக் கேட்கல, என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஆரம் டக்குன்னு உங்களை திரும்பி பார்க்குறாரு. "ஏய் ஒயன் வா உள்ளே வா" அப்படின்றாரு. நீங்களா, நான் வந்து எங்கே தங்கணும் அப்படின்றீங்க. எங்கே தங்கணுமா, எங்கே கூட தானடி தங்கணும், என்னடி கேள்வி கேட்குற அப்படின்றாரு. இல்லை 7 பேர் இருக்கீங்களா, அதுதான் எங்கே இருக்கணும்னு தெரியலை, டவுட்டாக இருந்தது அதுதான் அப்படின்றாங்க. அப்படி நீங்கள் சொல்கிறீங்கடா. பாரம் தான், "உனக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அங்கே தங்கு" அப்படின்றாரு. அது அது எப்படி நான் தங்க முடியும், அத்தை தான் இங்கே எனக்கு சர்ச்சில் மேரேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, நான் எப்படி தங்க முடியும் அப்படின்றீங்க. "ஓ ஆமாம்ல, அப்போது உனக்கு அந்த ரூம் தான்" அப்படின்றாரு. "எந்த ரூமு?" அப்படின்றீங்க. ஆரம் தான் உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூம்குள்ளே விடுறாருடா. அது வந்து நல்ல பெரிய ரூமாக இருக்குது. நடுவில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய பெட்டு, ஒரு 10 பேர் தூங்கலாம் அந்த பெட்டில், அவ்வளோ பெரிய பெட்டு இருக்குது. அதை பார்த்துட்டு, "என்னம்மாம்மா இவ்வளோ பெரிய பெட் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக வந்து கேட்குறீங்க. ஆரம் வந்து உங்கள் பேக் சைடாக ஹக் பண்ணிவிட்டு, "இதுவா, இது வந்து நாங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தோணுச்சு அப்படின்னா ஒன்றா தூங்குவோம், அதுக்காக பெரிய பெட்டாக அப்பா செஞ்சு போட்டார்" அப்படின்றாரு. நீங்களா, "என்னது, இதில் நீங்கள் 7 பேர் மட்டும் தூங்குவீங்களா, பார்த்தா 10 பேரே தூங்கலாம் போல் இருக்கே, உங்கள் 7 பேருக்கு இவ்வளோ பெரிய பெட்டா" அப்படின்றீங்க. ஆமாண்டி. அப்போ நான் மட்டும் இன்றைக்கி இங்கே தான் தங்கணுமா அப்படின்றீங்க. "ஆமாம், இன்றைக்கி 1 டே மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நாளைக்கெலாம் நாங்கள் வந்துடுவோம் இங்கே" அப்படின்றாரு. இது ஆமாம், அம்மா தான் நாளைக்கு நம்மளுக்கு சர்ச்சில் மேரேஜ்ன்னாங்க, அப்போ நாளைக்கு நமக்கு வெட்டிங் நைட் தானே அப்படின்றாரு. அது 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 வந்து அப்படின்றீங்கன்னா உங்களை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு நெக்கில் அப்படியே வந்து ஆரம் கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா, அம்மா அப்படின்றீங்க. "ஏய் என்ன, என் ரூமுக்கு வந்துட்டு என்கிட்டயே பர்மிஷன் கேட்கல, நீ பாட்டுக்கு உள்ளே வர்ற அப்படின்றாரு. நீங்களா, "அது யாருன்னு தெரியல, ரொம்ப சைலண்ட்டாக இருந்ததா, அதான் உள்ளே வந்தேன், சாரி நான் தெரியாமல் வந்துட்டேன்" அப்படின்றீங்க. "ஓ அப்படியா, தெரியாமல் வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் தரலாமா" அப்படின்றாரு. நீங்களா, பனிஷ்மெண்ட்டா, என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்றீங்க. "நீ அதெல்லாம் விட்டுட்டு சாப்பிட்டல, அதுக்கு சுகா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தான்ல, அதுக்கு அதே மாதிரி பனிஷ்மெண்ட் தான்" அப்படின்றாரு. உங்களுக்கா ஷாக் ஆகிடுது. "இது எப்படிடா பார்த்த" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆரமே பார்க்குறீங்க. ஆரம் தான், "என்ன எப்படி தெரிஞ்சது நான் பார்க்குறேன், எனக்கு முன்னாடி மிரர் இருந்ததுமா, பேக் சைட் மிரர் இருந்தது, நீ பார்க்கல" அப்படின்றாரு.
காரில் ஆமாம், முன்னாடி ஒரு கண்ணாடி இருந்தது, நான் பார்க்கலையே. அச்சச்சோ! இந்த ஷூவா ஏன் இப்படி என்ன மாட்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக போத் பண்ணுறீங்க. அப்போ ஆரம்பம் தான் அவங்கள சடனாக திருப்பிட்டு, அச்சோ இப்படி மட்டும் போத் பண்ணாதடி, எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருக்கு, புரியுதா இல்லையா உனக்கு அப்படின்றாரு. நீங்களா எதுவாக இருக்குது அப்படின்றீங்க. இதுவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா ஐயோ எல்லாரும் பிடிச்சி பிடிச்சி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. பேக் கிஸ்லாம் பண்ணல. அப்போ ஆரம்பம் அவங்கள விட்டுட்டு, ஏய் சிவாக்கு மட்டும் பேக் கிஸ் பண்ண, எனக்கு பேக் கிஸ் பண்ணுறி அப்படின்றாரு. நீங்களா அது வந்து நான் ஏதோ தெரியாமல் பண்ணேன், அதே மாதிரி பண்ணணுமா அப்படின்றீங்க. பண்ணணும் பண்ண அப்படின்றாரு. நீங்களா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிஸ் பண்ணுறீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குழந்த மாதிரி கிஸ் பண்ணுறீங்க. அப்போ ஆரம்பம் அவங்கள விட்டுட்டு, எனக்கு இப்போ தான் தெரியுது சுகா எதுக்கு சிரிச்சான்னு. எது சுகா சிரிச்சாரா, நான் பார்க்கவே இல்லை அப்படின்றீங்க. நீ பார்க்கல, நான் பார்த்தேன் அப்படின்றாரு. எப்போ பார்த்தீங்க? உன்னை கிஸ் பண்ணிவிட்டு கண்ணாடி சைடு திரும்பினான்ல அப்போது சிரிச்சான். நான் எதுக்குடா சிரிக்கலான்னு யோசனை பண்ணேன், குழந்தை கிஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சிரிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு அந்த பெட்டில் உட்கார்றாரு. இது குழந்தையா நானா அப்படின்ட்டு அப்படியே ஆரம் முன்னாடி போயிட்டு அப்படியே ஹிப்பில் கை கொடுத்து நிற்கிறீங்க. இங்கே பாரு, நானே ஏற்கனவே தலைக்கு சூடு ஏறி போயிருக்கேன், என்னை எச்சா ஏற்றாத சரியா, கம்முன்னு போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து படுத்து தூங்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரியா அப்படின்றாரு. நீங்களா இவன் பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வந்துட்டு அப்படியே பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஆரம்பம் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெட்ஷீட்லாம் நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு அந்த ரூம் விட்டு வெளியில் வராரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாரு. என்னடா அப்படின்ட்டு அப்படியே கேட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். அப்போது ஜின்னா அதுவா அந்த யார் நம்மளை அட்டாக் பண்ணாங்க மாலில் கண்டுபிடிச்சான் ஜேக்கப் அப்படின்றாரு. ஓகே டன், அவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்படியே பேசிகிட்டு இருக்காங்கடா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சுகா வந்துடுறாரு. அவள் எங்கே அப்படின்றாரு. அவள் தூங்கிட்டு இருக்காடா, ரெஸ்ட் இருக்கட்டும், நாம் அந்தோ இவங்களை கவனிக்க வேண்டியது இருக்குது. இவனுக்கு என்ன தைரியம் இருந்திருந்தால் நம்ம ஒயினோடு இருக்கும்போது நம்மளை அட்டாக் பண்ணியிருப்பானுங்க, இவனெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 4 பேர் அப்படியே கிளம்பி போகிறாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ஜிமின் ஜேகே வந்து அப்படியே ரூமில் தாண்டா இருக்காங்க. இப்போ எங்கே போயிருப்பா, நம்ம ரூம்க்குலாம் வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து மற்ற ஹயாங்ஸ் ரூம்லலாம் போய் பார்க்குறாங்க, எங்கேயுமே யாருமே இல்லை. இவன் எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே வந்துட்டுருக்காங்க. அப்போ ஜேகே தான், டேய் என்னடா இந்த பக்கம் அப்படின்றாரு ஜிமினை பார்த்து. இல்லைடா ஒயனை காணோம், அதான் எங்கே இருக்கான்னு தேடிட்டு வந்துட்டு இருந்தேன் அப்படின்றாரு. ஜேகே தான், நானும் அதான்டா யோசிச்சுட்டு இருந்தேன், வா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு ரூமில் பார்க்குறாங்க. ரூமில் அவர் மட்டும்தான் வைப் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது ப்ளே மியூசிக்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, டேய் ஒயன் எங்கே அப்படின்றாங்க. தெரிலையே, எங்கே போனான்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாருடா. சரிவா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஹயாங் எல்லா ரூம்லேயும் வந்து பார்க்குறாங்க. யார் ரூம்லேயுமே நீங்கள் இல்லை. அப்போ வீதான் ஒரு வேளை அந்த ரூமில் இருப்பாளோ அப்படின்ட்டு ஜிமின் கேட்குறாரு. அப்போது வீதா அதை தானே நானும் சொல்ல வந்தேன் அப்படின்றாரு. அப்போ ஜேகே தான், சரி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து பார்க்குறாங்க. நீங்கள் நல்லா அப்படியே பேபி மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. அவங்க 3 பேரும் பார்த்துட்டு சிரிச்சுட்டு இங்கே தாண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு உங்களுக்கு 2 சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜிமினும் வியும் படுத்துக்கிறாங்க. அப்போ ஜேகே தான், அப்போ நான் அப்படின்றாரு. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இங்கே தான் படுப்போம், நீ எங்கே வேணால் போய் படுத்துக்கோ அப்படின்றாரு. வி சொல்கிறாருடா. அப்போ ஜேகே தான், அப்போது நான் எங்கே வேணால் படுத்துக்கலாம்ல, ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்றீங்க. உன் இஷ்டம், எங்கே வேணால் படுத்துக்கோ அப்படின்றாங்க. அப்போ ஜேகே தான் ஒன்றுமே பேசல, யோசிக்கவும் இல்லை, சடனாக வந்து உங்கள் மேலே அப்படியே ஹோவர் ஆகுறாரு. அப்படியே ஃபுல்லாக உங்கள் மேலே தான் படுத்திருக்காரு. ஜிமினா, டேய் நான் எங்கே வேணால் படுத்துக்கோன்னு சொன்னது பெட்டில், ஐயோ ஒயின் மேலேயே படுப்பியாடா, பாவண்டா, அவனோட வெயிட் எப்படா தாங்குவா அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே முழிச்சிருப்பீங்க, யாராவது திடீர்னு வந்து உங்கள் மேலே ஒரு மூட்டை விழுந்தா எப்படி இருக்கும், நல்லா வெயிட்டான மூட்டை, அதனால வந்துட்டு நீங்கள் அப்படியே திடுக்குன்னு எந்திரிக்கிறீங்க. முடிச்சு பார்த்துட்டு யார் அப்படின்றீங்க. நான் தாண்டி உன் புருஷன் அப்படின்றாரு. ஓ நீங்களா, எனக்கு பயமாயிடுச்சு
அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவை நீங்கள் வந்து ஹக் பண்ணியிருக்கீங்கடா. அப்போ ஜேகே தான் அப்படியே திரும்பி ஜிமினை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணதில் தப்பு இல்லைடா, நல்லா தான் இருக்குது அவள் வந்து ஹக் பண்ணா அப்படின்றாரு. அப்போ ஜிமின் தான் நான் சொன்னல நல்லா இருக்குன்னு அப்படின்னு ஜிமின் வந்து சொல்கிறாருடா. இந்த பக்கம் வியா இது எப்படா நடந்துச்சு எனக்கு தெரியாமல் அப்படின்றாரு. அது வந்துடா நாங்கள் 2 பேரும் அவளை அப்படியே கூட்டிகிட்டு வந்தோம்ல அப்போது அது நடந்துச்சு, இப்போ எனக்கு நடந்துச்சு, நான் ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுக்கிறாரு. நீங்களா தள்ளுங்க வெயிட்டாக இருக்கீங்க அப்படின்றீங்க. ஏய் பாரு என்ன ரொம்ப ஓவராக தான் பண்ணுற, நான் தான் சொன்னேன்ல நாளைக்கு சர்ச்சில் மேரேஜ்னு அதை முடிச்சுட்டு தான் எல்லாம் போங்க அந்த பக்கம் அப்படின்றீங்க. அப்போ ஜேகேவா ஐயோ இதை வேற போட்டு வச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு வி படுத்துருக்காருலடா அந்த சைடில், உங்களுக்கும் வீக்கும் சென்டரில் வந்து படுத்துக்கிறாரு. இந்த பக்கம் வியா 2 பேரும் ஹக் பண்ணிட்டீங்க, அப்போ நான் மட்டும் என்ன இழுச்சு வாயினா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து உங்கள் மேலே ஹோராகிறாரு. நீங்களா ஐயோ மறுபடியுமா அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ வீதான் இங்கே பாரு அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணல என்னையும் ஹக் பண்ணு அப்படின்றாரு. நாளைக்கு ஹக் பண்ணுறேன்னு விடுங்க நான் தூங்கணும் அப்படின்றீங்க. தூங்கணுமா முடியாது இப்படி தான் படுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரகலை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா வெளியில் அந்த டோர் வாசலில் வந்து ஒரு சவுண்டு, ஜிம் தான் என்னடா பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்டு போடுறாரு. இவங்க 3 பேரும் அப்படியே அலறி அடித்து எழுந்திரிச்சிக்கிறாங்க. நீங்கள் தான் அப்பாடா எழுந்திரிச்சாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து எழுந்திரிச்சி உட்காடுறீங்கடா. அப்போ அவங்களாம் பார்த்துட்டு ஜின் ஹயாங் அது வந்து நாங்கள் வாங்கிட்டு பேச வந்தோம். ஓ இதுதான் பேசுகிற லட்சணமா அப்படின்றாரு. அப்போது ஜேகே தான் இல்லை அது இல்லை நாங்கள் சும்மா அப்படியே என்ன பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம், ஏதாவது ஒன்றும் இல்லை ஹயாங் நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உளர்றாங்க. அப்போ ஜின்னா சரி சரி கேவலமாக சமாளிக்கிறீங்கன்னு தெரியுது, கிளம்புங்க நாளைக்கு தான் சர்ச்சில் மேரேஜ் இருக்குல்ல முடிஞ்சதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், இப்போ கிளம்புங்க அப்படின்றாரு. அப்போது பாய்ஸ் தான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அப்படியே கிளம்பிடுறாங்கடா. அப்படியே உங்களை ஜின் பார்த்துட்டு தூங்கு, இனிமேல் யாரும் உன்னோட ரூமுக்கு வரமாட்டாங்க, உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீ நிம்மதியாக தூங்கி எந்திரி அப்படின்றாரு. நீங்கள் தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துக்கிறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமில் 4-5 பேர் நின்றுட்டுருக்காங்க லேடிஸ். நீங்கள் அதை பார்த்துட்டு யார் நீங்கள்லாம் அப்படின்றீங்க. அவங்கெல்லாம் நான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் வந்து ஹேர் ஸ்டைலர், நான் வந்து உங்களுக்கு ட்ரெஸ்ஸு செட் பண்ணுறது, நான் வந்து உங்கள் ஜுவல்ஸ் செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க. நீங்களா அவங்க எல்லாத்தையும் ஆச்சரியமாக பார்த்துட்ருக்கீங்க. என்னது இது புதுசாக இருக்குது, பூச்செண்டி மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க. அப்போ கரெக்டாக உள்ள சுகாவும் தம்பிச்சின்னு வராங்க. வந்துட்டு ஓ இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா, சரி ஓகே ரெடி ஆகிடுவாயன், நாங்கள்லாம் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம், நீ கீழே வந்துட்டு ரெடி ஆகிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. நீங்களா ரெடி ஆகணுமா இவங்கள வச்சுட்டா எப்படி எனக்கு ட்ரெஸ்ஸு அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ சுகா தான் இதோ அவங்க கையில் இருக்க பாரு அப்படின்ட்டு வரும் பாட்டு போயிடுறாரு. நீங்களா அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு வரீங்கன்னா வந்து பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தர் வந்து உங்களுக்கு ஒவ்வொன்றும் போட்டு விடுறாங்க. ஒருத்தர் வந்து ட்ரெஸ் போடுறாங்க, ஒருத்தர் வந்து ஜுவல்ஸ் போடுறாங்க, ஒருத்தர் வந்து மேக்கப் பண்ணுறாங்க, ஒருத்தர் வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணுறாங்க. ஒரு 1 மணி நேரம் ஆகுது உங்களை ஃபுல்லாக ரெடி பண்ணி அப்படியே விடுறாங்க. உங்களுக்கு உங்களையே அடையாளம் தெரில, அப்படியே இந்த கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்கீங்க. இது நான் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. அவங்க எல்லோரும் செம்ம க்யூட்டாக இருக்காங்களே இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பேசிக்கிறாங்கடா. நீங்கள் தான் அப்படியே எந்திரிச்சு வெளியில் வர்றீங்க. படிக்கட்டில் வந்து இறங்கி கீழே வரணும்டா. பாய்ஸ் எல்லாம் ஹாலில் தான் இருக்காங்க. உங்களை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆயிடுறாங்க. ஆனால் அந்த ஒயிட் கவுனில் செம்மையாக இருக்கீங்க. அதை பார்த்துட்டு ஐயோ சூப்பராக இருக்கு அதுடா, இப்போவே ஒரு விட்டால் ஒரு ஆட்டம் ஆடிடலாம், பட் நோ சான்ஸ் அப்படின்றாங்க. அப்போது ஜிமின் ஜேகே வீலாம் அப்போது ஹயாங்லாங்ஸா டேய் கொஞ்சம் அடங்குங்க, நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்கடா. அப்படியே சர்ச்சுக்கும் போயிடுறீங்க. அங்கே வந்து ஃபாதர் பேசுகிறது உங்களுக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜின் தானே நிற்பார். அவர் வந்து பார்க்குறாரு உங்களை, என்ன அப்படின்றாரு. ஒன்றுமே புரியல மாமா அப்படின்றீங்க. ஒன்றும் இல்லை அவங்க கேட்பாங்க, ஓகேன்னு சொல்லு அப்படின்றாரு. என்ன கேட்பாங்க, உனக்கு என்னை பிடிச்சிருக்கான்னு கேட்பாங்க, அதுக்கு ஓகேன்னு சொல்லு. எனக்கு தான் உங்களை பிடிக்குமே, அதை தாண்டி நானும் சொல்கிறேன் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீ போதுண்டி அப்படின்றாரு. நீங்கள் சிரிச்சுட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே மேரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு ரிங் போட்டு விடுறாங்க. ஒவ்வொரு ஃபிங்கரில் 7 பேரும் 7 ஃபிங்கரில் ரிங் போட்டிருக்காங்க.
அப்படியே வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து கிஸ் பண்ணுறாங்கடா. அதில் எல்லாருமே வந்து லிப்ஸில் தான் கிஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கா ஒரு கட்டத்தில் வி வந்து கிஸ் பண்ணும்போதெல்லாம் திணறிடுது. ஐயோ டேய் போதும்டா சாமி விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறீங்க வியை. வி தான் ஏய் அவங்களாம் கிஸ் பண்ணும்போது வாங்கிக்கிட்டேன், நான் கிஸ் பண்ணால் மட்டும் உனக்கு எங்கடி வலிக்குது அப்படின்ட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுறாரு. வியை வந்து அப்படியே ஜேகே தள்ளிவிடு, இது ஏன் டேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கிஸ் பண்ணுறாரு. உங்களுக்கா ஐயோ விட்டா கொண்டுருவானுங்க போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போ ஜேகே தான் அவங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே திரும்புகிறாருடா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் எல்லோரும் போயிட்டு உங்கள் அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. நீங்களும் போயிட்டு உங்கள் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அப்போது ஒரு கேங் வந்து உள்ளே வராங்கடா. நல்லா ஃபுல்லாக பிளாக் கலரில் கோட் ஷூட் போட்டிருக்காங்க. அந்த கேங் உள்ளே வந்தோடனே பாய்ஸ் எல்லோரும் அப்படியே பார்த்து அவங்கள முறைச்சிட்ருக்காங்க. அவங்க உள்ளே வந்துட்டு ஓ இதுதானாடா பொண்ணு, நல்லா தான் இருக்கா, 7 பேருக்கு ஒர்த்து தான், நல்லா தான் இருக்கா பீஸு, அப்படியே எங்கேயும் கொஞ்சம் அனுப்பி விடுறது, 8ஆவதாக நான் இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஒருத்தன் வரான். அவனை பார்த்தோன்னா அவ்வளோதான். இங்கே ஜின்னு ஆரம்பி ஷுகான்னு ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கொந்தளிக்கிறாங்க. இவன் என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வியும் ஜேகேவெல்லாம் அடிக்கவே போயிடுறாங்க. இந்த பாடி கார்ட்ஸ் தான் வந்து தடுத்துருப்பாங்க. அப்போ அவன் தான் டேய் உங்களுக்கு என்ன கண்ணனை உடனே இல்லையா இருக்கு, இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், கொஞ்சம் கூட பயப்பட மாட்டேங்களாடா, உங்களுக்குலாம் பயம்னா என்னன்னே தெரியாதாடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். உனக்கு தெரியுதுல்ல பயம்னா என்னென்னு, அதனால தானே இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க, தனியாக விட்டு பாடுறா தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜேகே வந்து சொல்கிறாருடா, அப்போது அந்த பர்சன் தான் ஆப்போசிட்டில் வந்த பர்சன் தான், அப்படிலாம் வர முடியாதுடா, உங்களை நம்பி வந்து இறங்கி இறங்கி நாடிப்பட்டதெல்லாம் போதும், இதுக்கு மேலே வந்தோ அங்கே நிற்கிற பற்றியா அவளை மட்டும் என் கூட அனுப்பிடுங்க நான் போயிடுறேன் அப்படின்றாரு. உங்களுக்கா அப்படியே அள்ளு விடுது, என்ன இப்படிலாம் பேசுகிறோம் பயமாக இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடுங்கிட்டே நின்றுட்டுருக்கீங்க. உங்களை ஜின் வந்து அப்படியே கையை பிடிச்சி ஒரு ரூம்குள்ளே இழுத்துட்டு போயிடுறான். மற்ற பாய்ஸ் எல்லாருமே அப்படியே அவங்கள பார்த்து முறைச்சிட்டு நிற்கிறாங்க. இங்கே பார் எங்களெல்லாம் தாண்டி நீ அவளை போய் தொட்டுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின்னு ஜேகே வின்னு சொல்லிட்டு 3 பேரும் முன்னாடி நிற்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆரம்பி ஷுகா ஜெய்ஹோப் நிற்கிறாங்க. அவங்கள தாண்டி தான் வந்து அவங்க ரூம்குள்ளே வரணும். அவங்களுக்கு பின்னாடி பாய்ஸ் எல்லாத்துக்கும் பின்னாடி அவங்க அப்பா நிற்கிறாருடா. அவங்க அப்பாவுக்கு பின்னாடி தான் ரூம்குள்ளே வரணும். ரூம்குள்ளே அவங்க கூட ஜின்னும் இருக்கார். அப்போ பாய்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு பாடி கார்ட்ஸ் வந்திருப்பாங்கடா, அவங்க எல்லோரும் நம்ம பாய்ஸை பார்த்துட்டு ஐயோ என்னடா இப்படி நிற்கிறானுங்க, இவங்க கூடலாம் இப்போலாம் சண்டை போடுறது, இந்த லூஸு வேறு நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டான், அவங்க கூட போய் சண்டை போட்டால் கண்டிப்பாக மாஷரிக்கு போகணும் போல் இருக்கே, இதெல்லாம் முறைன்னு முறைச்சிட்ருக்கானுங்க, என்ன பண்ண போகிறோமோ தெரில அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாடி கார்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் உங்களை பார்த்தீங்கன்னா ஜின் உள்ளே கூட்டிகிட்டு வந்திருப்பார்லடா, அவங்கள பார்க்குறாரு. ஏய் என்னடி இன்னைக்கு மேக்கப் கொஞ்சம் தூக்கலாக இருக்குது அப்படின்றாரு. எனக்கு தெரியாது, நான்லாம் போடவே இல்லை, அவங்க தான் போட்டு விட்டாங்க அப்படின்றீங்க. அப்போ ஜின் தான் ஓ அப்படியா சரி ஓகே, அதான் மேரேஜ் முடிஞ்சிடுச்சுல அப்புறம் என்ன அப்படின்றாரு. நீங்களா அப்புறம் அப்புறம் என்ன அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்றீங்க. ஓ அப்புறம் ஒன்றும் இல்லையா, ஏய் நீ என்னமோ சொன்ன, நம்ம வெட்டிங்லாம் முடிஞ்சக்கப்புறம் தான் எல்லாம் உங்கள் மேலே கையை வைக்கணுங்கிற மாதிரி சொன்னேன், இப்போ என்னடி என்ன வந்துச்சு உனக்கு அப்படின்றாரு. நீங்களா அது வந்து நான் தான் நைட்டு பார்த்துக்கலாமே, நைட்டு எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், அத்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு அப்படியே அழுகிற மாதிரி போகிறீங்க. அப்போ ஜின் தான் ஏய் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்படியே ரப் பண்ணி கொடுக்குறாரு. முடியெல்லாம் ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களை ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி மேலே தூக்கிங்க. பாரு நானும் புருஷன் தான் சரியா, உன்னை ஒன்றும் கடிச்சு தின்ற மாட்டேன் புரிஞ்சுதா உனக்கு அப்படின்றாரு. நீங்களா சரி ஓகே அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்கடா. அப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நல்லா கன் சவுண்ட்லாம் கேட்குது. நீங்கள் பார்த்து பயந்துட்டு போயிட்டு ஜின்னை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜின் தான் சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தட்டி கொடுத்துட்ருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சடனாக உங்களுக்கு தலைவலி வருது. ஜின் தான் ஒயன் என்னடி ஆச்சு அப்படின்றாரு. எனக்கு தலை வலிக்குது ஜின், எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை பிடிச்சி உட்காடுறீங்க. அப்போ ஜின் தான் அவங்கள வந்து ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி நீ மருந்து எடுத்தியா அப்படின்றாரு. நான் மருந்தா நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கம் போட்டுடுறீங்க. அப்போ ஜின் தான் அச்சோ போச்சு, இப்போது அவளை வருவா, என்ன பண்ண போகிறோம் தெரிலையே, மருந்தை கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரிலையே, ஐயோ ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ண போகிறாரு. அப்போ அந்த டோர்லேயும் வந்து அந்த கன் வந்து பட்டு தெரிக்குதுடா. அந்த சவுண்டெல்லாம் உள்ள ஜின்னு கேட்குது. ஐயோ ஒருத்தனை விட்டுட்டு போயிட்டீங்கடா, இவளை எப்படா நான் சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே முழிச்சு நின்றுட்டுருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் மயக்கம் போட்டது அப்படியே மயக்கம் போட்டி மாதிரியே கிடக்குறீங்க, எந்திரிக்கவே இல்லை.
அப்போது வெளியில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் எல்லாரையும் அடித்து முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜின் தான் அப்படியே திருட்டு முழி முழிச்சிட்ருக்காரு. "ஜின் என்னாச்சு?" அப்படின்றாங்க பாய்ஸ் எல்லாரும். "டேய் ஒயன் போயிட்டாடா, அவள் வந்துட்டா" அப்படின்றாங்க. பாய்ஸ் எல்லோரும் உங்களை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் வந்து போயிட்டு அந்த ரூமில் வந்து சேர் இருக்கும்டா, அதில் போய் உட்காந்துருக்கீங்க. கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கீங்க. அதுதான் பாய்ஸ் எல்லோரும் பார்க்குறாங்க. அச்சோச்சோ, இப்போவா இவ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாய்ஸ் எல்லோரும் அப்படியே ஷாக்காக நிற்கிறாங்க. வெளியிலேருந்து ஒரு சவுண்டு, "எங்கே அவ?" அப்படின்ட்டு ஒரு சவுண்டுடா. நீங்கள் யார்ரா அது அப்படின்ட்டு பாய்ஸை பார்த்து கேட்குறீங்க. பாய்ஸ்க்கா பின்னாடி திரும்புறதா முன்னாடி திரும்புறதான்னு தெரியலையே, இப்போ என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் வாய்ஸ் ஓடிட்டுருக்கு எல்லாருக்கும். ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இது சண்டேங்கிறனால கொஞ்சம் எக்ஸுக்கு பிசக்காக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். தெரியல எப்படி இருக்குது வீடியோன்னு தெரில. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.